இருக்கலாமா இல்ல ஜீரோவா இருக்கலாமா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின்ங்க. ஆனா ஹீரோவா இருக்கும் போது நம்மளுக்கு நிறைய பேர் கை தட்டுவாங்க. ஆனா அது சில சமயம் பொய்யான கைத்தட்டல மட்டும் தான் இருந்திருக்கான். ஆனா ஜீரோவா இருக்கும் போது ஒரு செகண்ட் நான் சோர்ந்து உட்கார்ந்துருந்தா கூட சே பரவாயில்லையே நீ இவ்வளவு நாள் ட்ரை பண்றியா ஒன்னாலேயும் முடியும்னு சொல்லிட்டு கை தூக்கறதுக்கு உலகமே சப்போர்ட் பண்ணுமா. இது கொஞ்சம் புதுசா தானே இருக்கு. கரெக்டால தமிழ் ரேடியோகிராம்ல எஜுகேஷன் டியூரேஷன்ல இணைய வந்திருக்கிறதுனா உங்க அஜய் ஜேபியாருங்க. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா OEN மெத்தட். ஸ்டூடெண்டோட சைக்காலஜிக்கா நம்ம ஸ்டூடெண்ட் அடிக்ட் ஆயிருக்க ஒரு குட்டி விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஓங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் டேஷன் மைண்ட்ல இருப்பாங்களாம். ஏங்கிறது வந்து எக்ஸ்ட்ரானரியும் தாண்டிடுவாங்களாம். நார்மல் என்னங்கிறது வந்து நார்மலான கேட்டகரி பீப்புள்ஸ் தான். இதடா அது அவுட் ஆஃப் டேஷன்னா? ஆமால, அவுட் ஆஃப் டேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆயிருப்போம். இப்ப இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் அடிஷன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா அடிஷன் ஆயிருப்போம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஆனா அந்த இதுல இருந்து எப்படி வெளியில் வருது? யாரு என்னன்னு தெரியாதவங்களுக்காக வெடிய கூட முடிச்சிருப்போம்ல. அந்த குட் மார்னிங் மெசேஜ், குட் நைட் மெசேஜ் சொல்றதுக்கு கூடயே இருப்பாங்க பேரண்ட்ஸ். அவங்கள பத்தி ஒரு நிமிஷமாச்சு யோசிப்போமா என்ன? நோ வே. அவங்கள பத்தி யோசிக்க நம்மளுக்கு டைம் இருந்தாலும் யோசிக்க இருக்க முடியாதான். ஏன்னா ஒரு சில அறிமுகங்கள் நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. யாரும் என்னன்னு தெரியாதவங்க கூட பேசி பார்க்கலாமே. அது வந்து 21 days அடிஷன்னு சொல்லுவாங்கங்க. ஃபர்ஸ்ட் ஹாய் ஹலோல ஸ்டார்ட் ஆகுமா, அப்புறம் குட் நைட்டுன்னு கம்ப்ளீட் ஆகும். கண்டினியூஸா அவங்கள்ட்ட நம்ம ரெகுலரா சேட் பண்ண அதுல ஓவர் அடிஷன் ஆகி அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு மைண்ட் போயிடுமா. அதுக்கப்புறம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி லெவல் ரீச் ஆகும். ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க மேல அதிகப்படியான நம்பிக்கை வைக்கிறது மூலமா எக்ஸ்ட்ராடினரி லெவலும் ரீச் ஆயிடும். அதுக்கப்புறம் காலப்போக்குல சிம்பிளா சொல்ல போனா ஜேபிஆர் ஸ்டைல ஸ்டார்டிங்ல மொத்தம் 4 கேட்டகரி தான். 1 word கொஸ்டின் பேப்பர், நான் ஸ்டாப் கொஸ்டின் பேப்பர், மந்த்லி ஒன்ஸ் கொஸ்டின் பேப்பர், இயர்லி ஒன்ஸ் கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் போரிங் சாப்டர் கொஸ்டின் பேப்பருங்க. அவ்வளவுதாங்க சேட்டிங்க பொறுத்த வரைக்கும். இதுக்காகவா நம்ம லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம லைஃப் அவுட் ஆஃப் டேஷன் மைண்டாவும் இருக்க வேணாம், எக்ஸ்ட்ராடினரி லெவலும் ரீச் ஆக வேணாம், நார்மல் பீப்புளாவும் இருக்க வேணாம். ஜஸ்ட் குட் மார்னிங் சொல்லிட்டு குட் நைட்டுக்காக எதிர்பார்க்கிற பீப்புளாவும் இருக்க வேணாம். நாம எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்பவுமே நம்ம கனவை நோக்கி